அப்போ சித்தார்த் அதித்தியை காதலித்து திருமணம் செய்யவில்லையா? போட்டு உடைத்த பயில்வான் ரங்கநாதன். சித்தார்த் ஒன்னும் சும்மா அதித்தியை திருமணம் செய்யவில்லை. அவர் கோடிகளுக்கு சொந்தக்காரர். மேலும் சித்தார்த் பெண்கள் விஷயத்தில் மிகவும் மோசம் என்று அடுக்கடுக்காக சித்தார்த் மீது குற்றம் சாட்டியுள்ளார் பயில்வான் ரங்கநாதன். அவர் கூறுவது உறுதி என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர் வைக்கும் குற்றச்சாட்டுகள் எல்லாம் பணத்தினால் தான் அதித்தியை திருமணம் செய்தார் என்று கூறுகிறார். சமீபத்தில் பிரபல தனியார் யூடியூப் சேனலுக்கு பயில்வான் ரங்கநாதன் கொடுத்துள்ள பேட்டியில், பேச துவங்குவதற்கு முன்பே சித்தார்த் தன்னை ஒரு எதிரியாக கருதுபவர். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பே நான் கலந்து கொண்டால் பிரஸ் மீட்டில் கலந்து கொள்ள மாட்டேன் என கூறியவர். விஷாலுக்கு முன்னோடி அவர்தான். ஆனால் கடைசியில் அவர்தான் தமிழ் சினிமாவில் வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டார். நானெல்லாம் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் என்னையெல்லாம் அவர் பகைத்துக் கொண்டால், சித்தார்த் திறமையான நடிகர் என்றாலும் அவர் பெண்கள் விஷயத்தில் மிகவும் மோசம் என்று பயில்வான் கூறுகிறார். தொடர்ந்து பேசிய பயில்வான் ரங்கநாதன், சித்தார்த்திடம் முதல் மனைவியுடன் ஏன் விவாகரத்து செய்தீர்கள் என்று கேட்டால் அதெல்லாம் சொல்ல முடியாது என்று கூறுவர். அதன் பின்னர் அவருடைய லீலைகள் எல்லாம் பெரிய பெரிய இடத்து பெண்களிடம்தான் இருந்தது. கமலஹாசன் மகள் ஸ்ருதிஹாசனுடன் ஹைதராபாத்தில் லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் இருந்தார். பின்னர் அவரை விட்டு புரிந்ததும் சமந்தாவுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் வாழ்ந்தார். இதேபோல் அவர் தன்னுடன் நடிக்கும் ஹீரோயின்களை வசப்படுத்துவதில் வல்லவர். இவர் கிட்டத்தட்ட ஜெமினி கணேசன் டைம் என கூறலாம். ஜெமினி கணேசன் மாதிரி என்று நான் சொல்ல மாட்டேன். அவரை போலவே பெண்களை வசப்படுத்துவதில் திறமையான ஆள் சித்தார்த். அதனால் இவரை ஒரு ஒழுக்கம் இல்லாதவர் என்றுதான் கூற வேண்டும். அதித்தி ராவ் எப்படி சித்தார்த்திடம் சிக்கினார் என்றால், இவரும் தன்னுடைய கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்றவர். அவரும் ஏற்கனவே விவாகரத்தானவர். இவர்கள் இருவருமே விவாகரத்தானவர்கள் என்பதால் தங்களுடைய பாஸ்ட் லைஃப் குறித்து பேசக்கூடாது என்பது இருவருக்குமே எழுதப்படாத நிபந்தனையாக இருக்கும். அதேபோல் பிடித்தால் புளியங்கொம்பாக பிடிக்க வேண்டும் என்கிற பழமொழிக்கு ஏற்ப அதித்தி ராவ் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பெண் என்பதை பார்த்துதான் சித்தார்த் அவரை காதலித்தார். இவர்களின் கல்யாணம் கூட சித்தார்த் வீட்டு முறையில் நடக்காமல் அதித்தி ராவின் குடும்ப புராதான கோவிலில் தான் நடந்துள்ளது. கல்யாணமான உடனேயே தன் பக்கம் பிடித்து இழுத்து விட்டார் சித்தார்த்தை. நிச்சயதார்த்தமும் இவர்களுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. அதித்தி ராவ் முழுக்க முழுக்க ஒரு ஹீரோயின் தோற்றத்தில் உள்ள பெண் இல்லை. ஆனால் ஆள் மட்டும் பார்க்க வெள்ளையா இருப்பாங்க. சித்தார்த்துக்கு வயசாகி கொண்டே போவதால் வேறு வழி இல்லாமல் இவரை திருமணம் செய்து கொண்டார். மேலும் சித்தார்த் சமந்தா பிரிவு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த பயில்வான், பொதுவாகவே நடிகர்களை பொறுத்தவரை அவரவர் செய்யும் தவறுகளை மற்றவர்கள் கேட்கவோ விமர்சிக்கவோ கூடாது என்று நினைப்பார்கள். அப்படி கேட்கும் பட்சத்தில் அது பிரச்சனையாக வெடித்து பின்னர் பிரிவாக மாறிவிடுகிறது. அதுதான் சமந்தா சித்தார்த் விஷயத்திலும் நடந்தது என்று கூறினார். உலகநாயகன் கமலஹாசன் சித்தார்த்துக்கு ஸ்ருதியை திருமணம் செய்து வைக்கலாம் என முடிவு செய்ததாக ஏற்கனவே வெளியான தகவலை குறிப்பிட்டு பயில்வான் ரங்கநாதிடம் கேள்வி எழுப்பப்பட்டதற்கு, என்னை பொறுத்தவரை கமலஹாசன் அப்படி நினைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது எனக்கு தெரியாது. ஸ்ருதிஹாசன் ஆரம்பத்திலிருந்தே திருமணத்தில் தனக்கு விருப்பமில்லை என்பதை வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார். I am not fit for marriage என்பதை பலமுறை தெளிவாக கூறியிருக்கிறார். பின்னர் அதித்தி ராவ் மிகவும் பணக்கார வீட்டு பெண் என்பதால் சித்தார்த் அவரிடமிருந்து வரதட்சணை ஏதேனும் பெற்றாரா என தொகுப்பாளர் பயில்வானிடம் எழுப்பிய கேள்விக்கு, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டாலே அவருக்கு சேர வேண்டிய ஆஸ்தி அத்தனையும் இவருக்குத்தானே வரப்போகிறது. அது ஏன் முதலிலேயே கேட்கணும்? அவர் என்ன ரோட்ல போற ஒரு பொண்ணையா அல்லது சாதாரண வீட்டு பொண்ணையோவா காதலித்து திருமணம் செய்து கொண்டார்? எனது அல்ல அப்கமிங் ஆர்டிஸ்டை காதலித்து திருமணம் செய்தாரா? வெல் செட்டிலான ஒரு நடிகை தான் சித்தார்த் திருமணம் செய்துள்ளார். எனவே அந்த இன்டென்ஷன் இல்லாமல் திருமணம் செய்து கொண்டிருப்பார். நான் கூற மாட்டேன். அதே போல அந்த இன்டென்ஷன் மட்டுமே இவர்களின் திருமணத்திற்கு காரணம் என்பதையும் என்னால் உறுதியாக கூற முடியாது என நாசுக்காக பேசியுள்ளார். மேலும் யார்தான் சொகுசு வாழ்க்கை வாழ மாட்டார்கள் என்று நடிகை வரலட்சுமியை வம்புக்கு இழுத்து விட்டார். மும்பையை சேர்ந்த புராதன பொருட்கள் விற்பனை தொழிலதிபரை தான் வரலட்சுமி திருமணம் செய்துள்ளார். அவர் கோடிகளுக்கு சொந்தக்காரர். அதுபோல் ஆண்கள் பணக்கார பெண்களை திருமணம் செய்து கொள்வதும் பெண்கள் பணக்கார ஆண்களை திருமணம் செய்து கொள்வதும் சகஜம்தான். ஆனால் காதல் இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் பணம் மீதும் ஆசை இருக்கும் அல்லவா என்று அவர் நாசுக்காக கூறினார்.